ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை நேரத்திலேயும் உங்கள் யாவரையும் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். என் கர்த்தர் தாமே இந்த 1ஆம் தேதி புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஒருவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து நடத்தி வந்திருக்கிறார். ஏந்தி சுமந்து எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்ப பண்ணியிருக்கிறார். அதே தெய்வம் இன்னமும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த தெய்வம் இந்த மாதமும் நம்மை கிருபையாய் நடத்துவார். என் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் மீண்டுமாய் ஒரு விஷயம் ஆசீர்வதிப்பாராக. இந்த 1ஆம் தேதியிலேயும் கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார்? ஒவ்வொரு மாதங்களும் நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். வாக்குத்தத்தங்கள் நம்மோடு பேசுகிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. அவைகளை அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றாற்படி நாம் வாழும்போது அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடிகிறது. அதே போலதான் இந்த மாதமும் கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார் என்று காத்திருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் நமக்கு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு இந்த மார்ச் மாதம் செய்வேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இது நாள் வரைக்கும் கடந்த 2 மாதங்கள் எப்படியோ நாம் ஓடி இருக்கலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம், காத்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த 3ஆவது மாதம் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எங்களை பலப்படுத்துகிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பலப்படுத்துகிற ஒருவருடைய பலன் இந்த காலை நேரத்தில் நமக்காக இறங்க போகிறது. அவர் இறங்கி இனி காரியங்களை மாற்றப் போகிறார். அவர் இறங்கி இனி மாற்றங்களை கொண்டு வர போகிறார். அவர் இறங்கி இனி எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் மாத்திரம்தான் போராடுகிறேனே, மாற்றம் வரலையே, நான் மாத்திரம் பிரயாசப்படுகிறேனே, எதிர்பார்த்து காத்திருக்கிறேனே, ஒன்றும் நடக்கலையே. காரணம் அது நம்முடைய பலன், காரணம் அது நம்முடைய சுயம், காரணம் நம்முடைய மாம்சீக திட்டங்கள். அது எல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறதுனா பலவீனத்திற்குள்ளாக, தோல்விக்குள்ளாக, எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக. ஆனால் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒருவர் சொல்லுகிறார், எங்களை, இதை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற ஒருவர் சொல்லுகிறார், என் பலனை உங்கள் மேல் வைக்க போகிறேன். அதனால தான் மீண்டுமா அந்த வார்த்தையை கூட ஒரு அறிக்கையாய் கூட நான் சொல்ல வைக்கிறேனே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கொஞ்சம் இந்த வார்த்தையும் கூட சொல்லட்டுமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஆண்டவரே, விசுவாசங்க, விசுவாசம். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் இருதயமே பார்த்து கேட்க வைப்பேன், ஏன் உங்கள் பேலன் குறுகி போனது? நம்முடைய பேலன் குறுகி போக 2 காரணம்தான். 1, பயம். பிரச்சனைகள் கடலை போல எழும்பும் பொழுது பயம் வருகிறது. நான் என்ன செய்வேன், எதை செய்வேன்? இந்த பிரச்சனைகள் இப்படி என்னை அமிழ்த்த காத்திருக்கிறதே, இவ்வளோ பெரிய தேவைகள் எழும்பின் இருக்கிறதே, என்ன செய்வேன்? பயம் வரும்பொழுது பலன் குறுகி போகிறது. 2, சோர்ந்து போவாயானால் நம்முடைய பலன் குறுகி போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் மேலே என் கர்த்தர் ஒரு புதிய பலனை வைத்து பயங்களையும் சோர்வுகளையும் மாற்றுவாராக. இந்த சோர்வு எப்பொழுது வருமானால், நாம் எதிர்பார்க்காத நேரங்களில் சில காரியங்கள் சம்பவிக்குமே, அப்பொழுது இவைகள் தோன்றும். ஏன் ஆண்டவரே என்னால் முடியலை, இனி உங்கள் வாய் சொல்ல போகிறதில்ல, அப்படி பிரச்சனைகள் எழும்பட்டுமே, போராட்டங்கள் எழும்பட்டுமே, நீங்கள் சொல்ல போகிறீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கும் ஆண்டவர் பலப்படுத்தின ஒரே ஒரு மனுஷரை மாத்திரம் நான் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அங்கே
கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் தன்னுடைய ஊருக்கு எல்லை பகுதியில் இருக்கிற அவர் ஆலையில நின்று அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார். சும்மா செய்யல, புலம்பிக் கொண்டே செய்கிறார். காரணம், அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சரியில்லை. எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கிதியோனால் பொறுத்து கொள்ள முடியல. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர்கள் என்கிற ஒரு ராஜ்யத்தின் கீழே கொடுக்க அவர்கள் செய்கிற ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு விதைகளை விதைத்து அதை விளைச்சலுக்குள்ளாக கொண்டு வந்து இதை நாளைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம், இந்த ஆசீர்வாதெல்லாம் நமக்கு தான் காத்திருக்கிற நேரத்துல மீதியானியர்கள் சடிதியா இறங்கி அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுத்து போடுவார்கள். கொஞ்சம் அந்த வேதத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கும், அங்க இருக்கிற அந்த மாடுகளுக்கும் கூட அதை வைக்காமல் முழுவதுமாய் பட்சித்து போடுவார்கள். இப்போ மீண்டுமாய் அந்த ஆசீர்வாதத்தின் காலம் வருகிறது. இப்போ கிதியோன் அதை பார்த்து கொண்டே புலம்புகிறார். ஆண்டவரே, நான் உழைச்சதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போறதுக்கா? நான் உழைத்ததெல்லாம் அவங்க சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கா? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே, என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? கையில் ஆசீர்வாதம் தங்கலையே, கண்ணால பார்க்கிறேன், ஆனால் எடுத்துக்கொள்ள முடியலையே. ஒருவேளை இந்த 2 மாதம் எத்தனை பேர் இதை கேட்கிற உங்களால எத்தனை பேரால் ஒப்புக்கொள்ள முடியும்? ஆண்டவரே, அந்த கிதியோன் நான் தான். ஏன் அப்படின்னா, கிதியோனோட துணை செய்ய யாரும் இல்லை. தன் சொந்த குடும்பமும் துணை செய்யல. அவன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவர்களால் சந்தோஷப்பட முடியல. வா கிதியோன், நம்ம ஒன்னா போலாம், ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சொல்லல. ஒரே ஒரு தனி மனுஷனாய் நின்று புலம்பிக் கொண்டே அடிக்கிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தையும் சொல்லுவேன், இனி உங்கள் புலம்பல்களை மனுஷர்களிடத்தில் வைக்காதீர்கள், உங்களை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் மாத்திரம் வைங்கள். ஒரு இடத்துல தனிமையாய் நின்று கிதியோன் புலம்ப, இதை யார் பார்த்துட்டானா? சர்வ வல்லமையுள்ள தேவன் பார்த்து இப்ப பதில் சொல்லுகிறார், கிதியோனே பயப்படாத, அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு போயிடும்னு பயப்படாத, அது பட்சிக்கப்படும் என்று பயப்படாத, உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் பொல்லாப்பானதை செய்தாலும் பயப்படாத, அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள், நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? இப்போ அந்த வார்த்தை வருகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிதியோனை பார்த்து சொன்னபடியே சொல்லுவேன், உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் போதும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆண்டவரே கொஞ்சமா தான் இருக்கு ஆண்டவரே, இந்த மாசம் தேவை அதிகம், ஆனா என் கையில இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம், வருமானம் கொஞ்சம், என் வீட்டில் இருக்கிற சமாதானம் கொஞ்சம், ஏன் இதை பெருக பண்ண முடியல? இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னீரே, என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்க, என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், ஆண்டவர் என்னை பலப்படுத்த மாட்டார். நான் சொல்லுவேன், என் தேவன் சிம்சோனை பலப்படுத்தினதை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாவியாகிய மனுஷன் தன்னுடைய மரண தருவாயில் நின்று கேட்கிறார், என்னை நினைத்துக் கொள்ளும், என்னை பலப்படுத்தும். கர்த்தர் நினைத்தாரா? நினைத்தார். என் தேவன் பலப்படுத்தினாரா? பலப்படுத்தினார். அப்போ உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்களும் ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு கேட்க போகிறீங்க, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. இப்படி சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் கிதியோனை எழும்ப பண்ணுகிறார். கிதியோனோடு 300 ஜனங்களை எழும்ப பண்ணுகிறார். யுத்தத்திற்கு போங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த மாதம் கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்காக சமீபித்து வரும். இந்த மாதம் கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்காக இறங்கி வரும். இப்போ கிதியோனை அந்த யுத்த காலத்தில் நிறுத்த யுத்தத்தில் ஜெயம் உண்டானது. நான் சொல்லட்டுமா, கிதியோனே நீ பலவீனன் அல்ல, நீ சோர்ந்து போகிற மனுஷன் அல்ல, நீ சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிற மனுஷன் அல்ல. இந்த நாளுக்கு பிற்பாடு அநேகர் உங்களை கண்டு சொல்ல போகிறார்கள், கிதியோன் யார் தெரியுமா? விசுவாசத்தில் நிற்கிற பலவான். இந்த நாளுக்கு பிற்பாடு உங்களையும் பார்க்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள், கிதியோனே உன்னால் இதை செய்ய முடியுமா? உன்னால் இதை சாதிக்க முடியுமா? உன்கிட்ட எவ்வளோ வருமானம் இருக்கு,
உங்ககிட்ட எவ்வளோ பலன் இருக்கு, சரீரத்தில் எவ்வளோ சுகம் இருக்கிறது. நீங்க சொல்ல போகிறீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி சொல்லி பாருங்க. இந்த வாயின் வார்த்தையை ஒருவர் பரலோகத்திலிருந்து பார்க்க அதை அங்கீகரித்து, என் மகன் சொல்லிட்டான் இல்லையா, என் மகன் கேட்டுட்டான் இல்லையா, அவன் கிட்ட இருக்கிறது கொஞ்சம்தான், அவன் கோலைதான். ஒருவேளை ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாதிப்பு வந்தது என்று சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்படுகிறது, அவர்கள் அந்த தேசத்தினுடைய விக்கிரகங்களுக்கு பயந்தார்களாம். இனி உங்களை பார்த்து சொல்லுவேன், இனி உங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள். அது ஆண்டவருடைய இருதயத்திற்கு வேதனையா இருக்கும். ஆண்டவர் கேட்பாரு, ஏன்பா நான் உன் கூட இருக்கிறல்ல, ஏன் பயப்படுகிற? நான் தானே கொடுத்தேன், நான் பார்த்துக்க மாட்டேனா? நான் தானே உனக்கு அதை காண்பித்தேன், நான் செய்து முடிக்க மாட்டேனா? ஏன் பயப்படுகிற? இன்னைக்கு இந்த காலை நேரத்தோட உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சோர்வுகளும் பயங்களும் மாற இன்னைக்கு உங்க வாய் அறிக்கை செய்ய போகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். இந்த மார்ச் மாதம் என் கர்த்தர் உங்களை அப்படி ஒரு பலனுள்ள ஆவியை பெற்ற மனுஷர்களாய் மாற்றுவாராக. நான் நம்புகிறேன், பேசுகிறேன். இப்பொழுதே என் கர்த்தர் ஒரு புதிய பலத்தின் ஆவியை உங்கள் மேல் வைக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கும் பொழுது அவைகளை எங்களுக்கு சாட்சிகளாய் பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். ஒருவேளை கடந்த பிப்ரவரி மாதமும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. அந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்திருப்பாரே. ஆனால் அந்த சாட்சிகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். காரணம், சாட்சிகள் எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக. அதனால ஆண்டவர் உங்களோடு இந்த நாளிலேயும் பேசி இந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். எல்லாரும் ஒருவசியாய் இருக்கிற இடத்தில் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மார்ச் மாதம் எங்களுக்காக நீர் பேசியிருக்கிற வார்த்தைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒருவேளை இந்த கடந்த 2 மாதங்கள் எங்களுடைய புலம்பல்களை நீர் பார்த்திருக்கிறீர், எங்கள் கண்ணீர்களை நீர் பார்த்திருக்கிறீர், வேதனைகளை நீர் பார்த்திருக்கிறீர். பார்த்தவர் இந்த மார்ச் மாதம் நீர் சொல்லியிருக்கிறீர், எங்களை நீர் பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, உம்முடைய பலன் எங்களை தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் இந்த மாதம் ஒரு விசுவாசத்தோடு உள்ள நுழைய போகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இந்த மாதத்திற்குள்ளாக உள் நுழைகிறோம். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய போகிறோம் அப்பா. உம்மாலே நாங்கள் ஒரு மதிலையும் தாண்ட போகிறோம். நீர் எங்களுக்கு துணை செய்ய போகிறீர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பலவீனங்கள் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் என்கிற பலவீனம் மறைவதாக, சுகவீனம் என்கிற பலவீனம் மறைவதாக, போராட்டங்கள் என்கிற பலவீனம் மறைவதாக. இந்த நாளுக்கு பிற்பாடு இவருடைய வாய்கள் சாட்சியாய் நிற்கட்டும், பலனாய் சொல்லட்டும். கர்த்தர் என் பிரச்சனைகளை மாற்றினார், சுகவீனத்தை மாற்றினார், என் கடன் பிரச்சனையை மாற்றினார், என் வருமானத்தை கர்த்தர் மாற்றினார் என்று சாட்சியாய் சொல்லட்டும். இந்த வார்த்தைகள் அப்படியே இவர்கள் மேலையும் இவர்கள் குடும்பத்தின் மேலையும் இறங்குவதாக. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.